ரகசியமாக உட்கார்ந்து என்ற புள்ள எனக்கு செஞ்ச அநியாயத்துக்காக தாய் தனிமையில இருந்து அழுகிறாள். இவள் தான் தாய். ஆனால் ஒரு நாள் சரி நாசமா போடான்னு சொல்ல மாட்டா தாய். ஏன்? அவள் கஷ்டப்பட்டவளே, அவள் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தது. 9 மாசம் சுமந்தி 10 மாசம் சுமந்தி பெற்றெடுத்தவள் தாய் எப்படி பதுவா செய்வாள், எப்படி திட்டுவாள், எப்படி லானச் செய்வாள்? சகோதரர்களே, தாய்மார்களே, உதாரணத்துக்கு அந்த கஷ்டமான உயிருக்கு போராடக்கூடிய தருவாய் புள்ள கிடைச்சு வெளியே வரும் வரைக்கும் தெரியாது 2 பேரும் புழைச்சு வருவாங்களா அல்லது மையத்தா வருவாங்களா. இந்த நேரம் டாக்டர் வந்து சொல்றாரு குடும்பத்தை பார்த்து, 2 பேர்ல ஒருத்தரைத்தான் உசுரோடு எடுக்கலும், 2 பேர்ல ஒருத்தரைத்தான் உசுரோடு எடுக்கலும். ஒன்று உம்மா, இல்லாட்டி புள்ள என்ன செய்வோம்? குடும்பம் என்ன சொல்லும் சகோதரர்களே? குடும்பம் சொல்லும் புள்ளதான் பெத்தெடுத்துக் கொள்ளலுமே, உம்மாவ உசுரோட தாங்க, புள்ள மௌத்தா போனா பரவாயில்லை. இது யாரு? உம்மா தவிர்ந்த குடும்பம். வாப்பாவும் சொல்லுவார் அப்படித்தான், வாப்பாவும் சொல்லுவார் அப்படித்தான். இதே டாக்டர் போராரி தாயிடத்துல, தாயே 2 பேர்ல ஒருத்தரத்தாமா உசுரோடு எடுக்கலும், ஒன்று நீ பொழப்பாய் அல்லது புள்ள பொழைக்கும். நீ மௌத்தா போனாத்தான் புள்ளைய உசுரோடு எடுக்கலும், அல்லது புள்ள மௌத்தா போனாத்தான் உன்ன உயிரோடு எடுக்கலும். என்ன செய்யறது? கருணை மிக்க இரக்கம் மிக்க பாசக்கடல் தாய் என்ன சொல்லுவாள்? நான் மௌத்தா போனா பரவாயில்ல, நான் மௌத்தா போனா பரவாயில்ல, ஏண்ட புள்ளைய ஹயாத்தோடு எடுங்க, ஏண்ட புள்ளைய ஹயாத்தோடு எடுங்க. இவள் தான் தாய் சகோதரர்களே, இவள் தான் தாய். இந்த தாய் மதிக்கப்படுகிறாளா? இந்த தாய் தலைக்கு மேலே வைத்து உயர்த்தப்படுகிறாளா? இன்று வாலிபர்களே, வாலிப பெண்களே, திருமணம் முடித்தவர்கள் சிந்தியுங்கள். மனைவி என்றால் உயிரை கொடுக்கிறோம், மனைவி என்றால் எதையும் செய்கிறோம். நண்பன் என்றால் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் உடனே வாரண்டு சொல்றார். அட தாய் கூப்பிடுறாள், தாய் கூப்பிடுறாள், மகனே உடனே வா, எனக்கு இன்ன தேவை இருக்குது, டேப்லெட் வாங்கணும், பிரஷர் கூடிட்டு போகுது, கொஞ்சம் இருங்க வாரு. வருவான் பல மணிச்சியாலத்துக்கு பின்னால. இங்க தாய்க்கு உசுறு போடாலும் அவ்வளவுதான். இன்று தாயை மதிக்கும் சமுதாயம் குறைவு சகோதரர்களே. ஏன் தெரியுமா? தாயுடைய பெருமதி தெரியல, தாயுடைய பெருமதி தெரியல.